ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜூலை 17ஆம் தேதி வியாழக்கிழமை ஆடி மாதத்தோட முதல் நாள். 10 ரூபாய் கொடுத்தாவது இந்த பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பணம் உங்கள் வீடு தேடி வரும். 16 செல்வங்களும் தாண்டவம் ஆடும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை எப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன மாதிரி பொருட்களை வாங்க போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு மாதம். இறை வழிபாட்டுக்குனே ஒதுக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான மாதம். இந்த மாதத்துல நம்ம செய்யக்கூடிய எல்லா வழிபாட்டு முறைகளுக்கான பலன்களும் நிச்சயம் ஒரு நாள் கிடைக்கும். இந்த வருஷம் ஆடி மாசத்துல நமக்கு 31 நாட்கள் இருக்கு. அந்த 31 நாட்களுமே நமக்கு திருவிழாக்கள் தான். உங்க வீடு பக்கத்துல கூடிய எல்லா கோவில்கள்லையும் தினமும் அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடக்கும். அதுல போய் கலந்துக்கோங்க. குறிப்பா ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய் இது மாதிரி நாட்கள் எல்லாத்துலயும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் பண்ணுவாங்க. இந்த வருஷம் நமக்கு அதிர்ஷ்டவசமா ஆடி மாசத்துல 5 வெள்ளிக்கிழமைகள் வந்திருக்குது. இந்த 5 வெள்ளிக்கிழமைகள்ல ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நீங்க முறையா வழிபட்டாலே ஒரு மிகப்பெரிய பலனை ஏற்படுத்திக்க முடியும். இந்த ஒரு அற்புதமான ஆடி மாதம் 2025ஆம் வருஷம் ஜூலை மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு பிறக்குது. ஆடி மாதம் அப்படிங்கிறதே சிறப்பு தான். அந்த ஆடி மாதம் என்ன நாள்ல பிறக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதோட பலன்கள் வேறுபடுமா. வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொதுவா மகாவிஷ்ணுவுக்கு உகந்த ஒரு நாள். அதை விட முக்கியமானது மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த ஒரு நாள் தான். மகாவிஷ்ணு எங்கெல்லாம் இருக்காரோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயாரும் தானா வந்துருவாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த ஒரு ஆடி மாதத்துல, அதுவும் ஆடி மாதத்தோட முதல் நாள், இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வாங்கி நீங்க வீட்டுல வைக்கலாம். இதுல ஒரு சில பொருட்களை உங்களால வாங்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கலாம். அப்படி அந்த பொருட்களை வாங்க முடியல அப்படிங்கிறவங்க ஏதாவது ஒரு பொருள், முடிஞ்சா எல்லா பொருளையும் கூட நீங்க வாங்கி வீட்டுல வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வியாழக்கிழமை மதியம் 1:30 ராகு காலம், காலையில 6:07 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரத்துல இப்ப நாம சொல்லக்கூடிய பொருட்களை வாங்கி நீங்க வீட்டுல வைக்கலாம். அதுல முதல் முக்கியமான பொருள், கட்டாயம் நீங்க வாங்க வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணாடி வளையல். பொதுவா ஆடிப்பூரத்துல, ஆடி மாசம் வரக்கூடிய இந்த ஆடிப்பூரம் அன்னைக்கு தான் எக்கச்சக்கமான வளையல்களை வைத்து மகமாயி மாரியம்மனுக்கு அலங்காரம் செய்வாங்க. அதுதான் ஆடிப்பூரம் வழிபாடு செய்வதற்கான முக்கியமான ஒரு அடையாளம். ஆனா அப்பேற்பட்ட வளையலை, அதுவும் கண்ணாடி வளையல், சுவாமிக்கு பூஜை பண்ற மாதிரி இருக்கக்கூடிய கண்ணாடி வளையலை ஆடி மாதத்தோட முதல் நாள் நீங்க வாங்கி வீட்டுல வச்சுட்டு அதுக்கு நீங்க பூஜை பண்ணலாம். 1 டஜனோ 2 டஜனோ வளையல்களை வாங்கி அதை உங்க வீட்டோட பூஜை அறையில மகமாயி மாரியம்மன் வச்சு பூஜை பண்ணிட்டு அதை நீங்களும் உங்க குடும்பத்தோட நபர்களும், முடிஞ்சா உங்க அக்கம் பக்கத்தினர் இல்ல கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க வரக்கூடிய பெண்களுக்கு உங்க கையால நீங்க கொடுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப விசேஷம். குடும்பமான அளவுக்கு நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்குறீங்களோ இல்லையோ, நீங்க உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க பயன்படுத்துற அளவுக்காவது கண்ணாடி வளையலை வாங்கி வீட்டுல வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா வாசனை மிகுந்த சந்தனம். சந்தனம் அப்படிங்கிறது எல்லா கடவுளுக்கும் பயன்படுத்துவாங்க. விநாயகர், முருகன், மகாவிஷ்ணு, சிவபெருமான், ஐயப்பன், ஆஞ்சநேயர்னு சொல்லி எல்லா கடவுள்களுக்கும் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய வாசனை மிகுந்த ஒரு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா சந்தனம் தான். இந்த சந்தனம் இருக்குல்ல, இது தூய்மையோட மறு உருவம். முருகப்பெருமானுக்கு, விநாயகப் பெருமானுக்கெல்லாம் நீங்க சந்தன அபிஷேகம் பண்ணீங்கன்னா கேட்கக்கூடிய வரங்கள் தானாவே கிடைச்சிருமா. அந்த அளவுக்கு சக்தி மிகுந்த ஒரு பொருள் சந்தனம். கடைகள்ல போயிட்டு நீங்க ஒரிஜினல் சந்தனம் தான் வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஏன்னா நாட்டு மருந்து கடைகள்ல ஒரிஜினல் சந்தனம் கிடைக்கும். அதை நீங்க வாங்கிட்டு வந்து பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு பயன்படுத்தலாம். ஆனா விலை கொஞ்சம் அதிகமா இருக்கும். அவ்வளவு விலை கொடுத்து சந்தனம் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு மாற்று வழியா உங்க வீடு பக்கத்துல கடைகள்ல கிடைக்கக்கூடிய அந்த சந்தன வில்லைகள் இருக்குல்ல, அதையே பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருளை நீங்க முடிஞ்சா வாங்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. அதுதான் வெள்ளி நாணயம். அதுவும் மகாலட்சுமி தாயார் உருவம் பொறிச்சிருக்கக்கூடிய அந்த வெள்ளி நாணயம் நகைக்கடைகளில் கிடைக்கும். 1 கிராம் 2 கிராம்னு சொல்லி உங்க சக்திக்கு எவ்வளவு முடியுதோ அந்த வெள்ளி நாணயங்களை வாங்கிட்டு மகாலட்சுமி தாயார் உருவம் பதிச்சுள்ள நாணயங்களை வாங்கிட்டு வீட்டோட பூஜையில வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அதை உங்க வீட்டோட பீரோல வச்சு பத்திரப்படுத்துங்க. அது மூலயமா மகாலட்சுமி தாயாரோட நடமாட்டம் உங்க வீட்டுக்குள்ள அதிகமாகும். இது வெள்ளி வாங்க முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு. அடுத்ததா வாசனை மலர்கள். மலர்கள்லயே நிறைய இருக்கு. அதுல சுவாமியோட பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மலர்களை பார்த்து வாங்கிட்டு வரணும். பிளாஸ்டிக் பூலாம் வாங்கிடாதீங்க, அதுக்கு நீங்க வாங்காமே இருக்கலாம். வாசனை மலர்கள் தினமும் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மலர்களா பார்த்து நீங்க வாங்கிட்டு மகமாயி மாரியம்மன், மகாலட்சுமி தாயாருக்கு சமர்ப்பிக்கலாம். உங்க வீட்டுல ஏற்கனவே இந்த செம்பருத்தி செடி, முல்லைப்பூ, மல்லிப்பூ இதெல்லாம் செடி இருக்குனாலும் அதை நீங்க எப்போதும் போல எடுத்து தயார் செய்து மாலையா பயன்படுத்துங்க. அது இல்லாம காசு கொடுத்து வாங்கிட்டு ஒரு 10 ரூபாய்க்காவது பூ வாங்கிட்டு அதை மகாலட்சுமி தாயாருக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா வியாழக்கிழமை அப்படிங்கிறதால மகாவிஷ்ணுவுக்கு உகந்த ஒரு நாள். மகாவிஷ்ணுவுக்கு உகந்த எந்த ஒரு பொருளை வேணா வாங்கலாம். உதாரணத்துக்கு துளசி மணி மாலை,
அதாவது துளசி செடியோட அந்த வேர் கட்டையிலேருந்து எடுக்கக்கூடியதுதான் இந்த துளசி மணி மாலை. துளசி மணி மாலை இருக்கக்கூடிய இடத்துல நெகட்டிவிட்டி இருக்கவே இருக்காது. மகாவிஷ்ணுவோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும். ஏன்னா துளசி செடியோட ஒரு இலைகள்லையும் மகாவிஷ்ணு வாசம் செய்கிறார். அதனாலதான் துளசி செடியை சுத்தபத்தம் இல்லாம தொடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை நீக்கிட்டு நல்லது மட்டுமே வாரி வழங்கக்கூடிய துளசி இலைகள் இருக்குல்ல, அந்த துளசி செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய தயார் செய்யக்கூடிய துளசி மணி மாலைகளை கண்டிப்பா நீங்க வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கிறது உங்க வீட்டுக்குள்ள லட்சுமி கடாட்சத்தையும் மகாவிஷ்ணுவோட அனுகிரகத்தையும் ஏற்படுத்தும். இந்த துளசி மணி மாலைகள் ஆன்லைன்லயோ இல்ல தேவஸ்தான கடைகள்ல காதி பவன்ல கண்டிப்பா கிடைக்கும். விலையும் ரொம்ப கம்மி தான். அதை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிடுங்க. அடுத்ததா பழங்கள். பழங்கள்ல என்ன பழங்கள் வேணாலும் வாங்கலாம். இந்த பழம் தான் அந்த பழம் தான் அப்படின்னு கிடையாது. தெய்வீக வழிபாட்டுக்கும் அதை படைச்சிட்டதுக்கு அப்புறமா நீங்க சாப்பிட்ற மாதிரியும் எந்த பழமா இருந்தாலும் சரி, ரொம்ப விலை வந்து வாங்க முடியலையா, 2 வாழைப்பழம் போதும், தாராளமா போதும். அதை வாங்கிட்டு வந்து பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள் ஆடி மாதம் சம்பந்தப்பட்ட பொருளோ இல்லையோ, ஆடி மாதம் பிறக்கக்கூடிய அந்த ஆடி முதல் நாள் இருக்குல்ல, அன்றைய தினம் வியாழக்கிழமை அப்படிங்கிறதால குரு பகவானுக்கு உகந்தது. குரு பார்க்க கோடி நன்மை. குரு பகவானுக்கு உகந்த தானியம் என்ன தெரியுமா? வெள்ளை கொண்டை கடலை. அந்த கொண்டை கடலைய ஒரு 100 கிராம் 200 கிராம் வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையில வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அதை நீங்க எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாம். குரு பகவானோட ஆதிக்கம் உங்க வீட்டுக்குள்ள அதிகமாகணும்னா ஆடி மாதத்தோட முதல் நாள் பிறக்கக்கூடிய அந்த வியாழக்கிழமை கட்டாயம் கொண்டை கடலையை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிடுங்க. அடுத்ததா முகம் பார்க்கிற கண்ணாடி. முகம் பார்க்க கண்ணாடி எல்லார் வீட்லயும் அத்தியாவசியமா இருக்க வேண்டிய ஒரு பொருள் தான். உடைந்த கண்ணாடியை வீட்டில் வச்சுவிடான்னு சொல்லுவாங்க. உடைந்த கண்ணாடியை இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ள உங்க வீட்டுல இருந்து அப்புறப்படுத்திட்டு ஆடி மாதத்தோட முதல் நாள் ஒரே ஒரு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, ரொம்ப பெரிய அளவுல வேணாம், உங்களோட உள்ளங்கை அளவுக்கு இருந்தா கூட போதும். ஏன்னா இந்த முகம் பார்க்கிற கண்ணாடியிலலாம் மகாலட்சுமி அம்சம் இருக்குதான். அடுத்ததா வாசனை மிகுந்த ஏதாவது ஒரு சமையல் பொருள். அது ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், கிராம்பு, இது மாதிரி எந்த பொருள் வேணா இருக்கட்டும். இல்லைன்னா பட்டை இருக்குல்ல, சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டை, அது எல்லாமே வாசனை மிகுந்த பொருட்கள். வாசனை மிகுந்த எல்லா பொருட்கள்லையும் மகாலட்சுமி கடாட்சம் அதிகமா இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்படி வாசனை மிகுந்த ஏதாவது ஒரு பொருள் இல்ல எல்லாத்தையும் கலந்து வாங்கிட்டு வர முடியினாலும் கூட அதை வாங்கிட்டு வந்து நீங்க வீட்டுல பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு அதை சமையலுக்கு பயன்படுத்தலாம். இப்ப சொல்லிக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே ஒரு உதாரணத்துக்கு தான். இதுல சில பொருட்கள் விடுபட்டிருக்கலாம். இல்ல நீங்க ஏற்கனவே சில பொருட்கள் வாங்கலான்னு முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க. அதை தாராளமா ஆடி மாதத்தோட முதல் நாள் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுடுங்க. வீட்டுக்கு தேவையான அரிசி, பருப்பு, தானியம் இது எல்லாத்தையும் வாங்கணும்னு திட்டம் போட்டிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க தாராளமா வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கலாம். இப்ப சொல்லிக்கூடிய பொருட்கள் ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சா எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்து ஆடி மாதத்தோட முதல் நாள் வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் நீங்க பயன்படுத்திக்கோங்க. பிறக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்துல மீதி இருக்கக்கூடிய அந்த 30 நாட்களும் செல்வ வளம் பெருகும். பண கஷ்டம் அப்படிங்கிறது வேரோட அழியும். வறுமை தீரும். எல்லா செல்வங்களும் உங்களை நோக்கி தானாக ஓடி வரும். அது போக ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய்கள்ல எப்பவும் போல நீங்க வருடம் எந்த மாதிரி பூஜை நடத்துவீங்களோ அதை தவறாம பண்ணிக்கிட்டே வாங்க. நம்மளோட சேனல்ல தொடர்ந்து ஆடி மாதத்துக்கான பல பதிவுகள் வரப்போகுது. அதுக்காக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பிக்கையோட செய்யக்கூடிய எந்த விதமான இறை வழிபாட்டு விஷயமா இருந்தாலும் நிச்சயம் அதுக்கு பலன் கிடைக்கும். நம்பிக்கையோட பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.